ஹலோ காய்ஸ், வெல்கம் டு navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மேக்கப் ப்ரஷஸ் எப்படி வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுங்க கைஸ், பிகாஸ் நம்ம 12K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு வச்சுருந்தாலும் ஓகே தான், உங்களுடைய விஷ் தான் அது. ஸோ அதை நான் கொஞ்சமாக கையில் எடுத்து வாட்டர் ஊற்றி நான் ரப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? பியூட்டி பிளெண்டர் வந்து இப்போது ஒயிட்டாக இருக்கக்கூடிய பியூட்டி பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோன்னா அது வந்து அழுக்கெல்லாம் போயிடும். பட் கொஞ்சம் கலர் வந்து அதில் ஒட்டிக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன்ஸோட கலர்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து நம்ம என்ன தான் போட்டு வாஷ் பண்ணாலும் கலர் போகாது. மற்றபடி வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ப்ளஸ் அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வாட்டர் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியாகிடும். நீங்கள் 2-3 தடவை அதை வாட்டரில் டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் அப்சர்வ் ஆனதெல்லாம் வெளியே வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தடில் உங்களுடைய பியூட்டி பிளெண்டர் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள். அந்த மேக்கப் ப்ரஷ் செட்டு கூட வந்து எவ்வளோனா 199 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தரேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரஷ் வந்து வாஷ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ண ஒரு ப்ரஷ் வந்து. ஸோ கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து அதே மாதிரி நான் சர்க்குலர் மோஷனில் வந்து நான் ரப் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி அந்த கார்னரை ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஃபவுண்டேஷன் என்ன நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்குலர் மெஷரில் கொஞ்சம் ஜென்டலாக வந்து வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரஷஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த பிரிசில்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜென்டலாக வந்து வாஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா க்ளீனான வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கையில் ஷாம்பு போட்டு ஃபோமாக நான் வந்து கையில் அப்படியே ரப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஃபோமில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ளஷ் எதுவாக இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷஸ் நம்ம எப்போவுமே வந்து நிறைய மேக்கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவீங்க. பிகாஸ் நம்ம மேக்கப் ப்ரஷஸ் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம பிம்பிள் ப்ராப்ளம் வராது. இல்லை நம்ம அதே மேக்கப் ப்ரஷ்ஷை அழுக்கான மேக்கப் ப்ரஷ்ஷை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிம்பிள் ப்ராப்ளம் வரும். ஸ்கின் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு டர்ட்டியாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகும். ஓகேவா? மேக்கப்பில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம மேக்கப் ப்ரஷஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் மேக்கப் போட்டிங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மறக்காமல் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் என்ன தான் பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் இதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் ப்ரஷஸும் வந்து க்ளீனாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை வாட்டெவர் அதில் வந்து வச்சுட்டு நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் ப்ரஷஸ்லாம் எவ்வளோ க்ளீன் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல்.